பத உறுப்பிலக்கணம். உறுப்பிலக்கணம். Okay, read it. You read. ஓர் எழுத்துக்கள் எழுத்து தானி தானி தனி தோ தனித்தோ ஒரு ஓ ஓ இன்று ஒன்று இருக்கும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேயிற்று பாயிட்ட மேற்பட்ட எழுத்துக்களின் சேர்ந்தோ இங்கு வந்து பொருளை உணர்த்து. பெருசா இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நடுவில் பிரேக் விட்டு ஃபர்ஸ்ட் இதை சொல்லு. இது என்னது? இல்லாட்டி இட்டு உணர்த்து மானல் மானால் சேர்த்து சொல்லு. உணர்த்து மானால் ஆது சொல் ஏற்படும் எனப்படும். ஓகே, வெரி குட். இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு ஒரு 5 இதில் எழுதுறது டிக்டேட் எழுது. பொருளை சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பொருளை மூணே மூணு வேர்ட் தான் இருக்குது. போ போ புரில் போ 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 ரூ 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 நாட் ரூ போ ரூ லை கீழ்நோக்கிய லை. வெரி குட். அதே மாதிரி மேற்பட்ட மே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ வேர்டு இருக்குங்க, எவ்வளோ எழுதிருப்பாரு. மே இர் ப இட்ட மேற்பட்ட மேற்பட்ட மே. ப்ளீஸ் லுக் அட் மீ. ஐ எம் ஜஸ்ட் telling மே மே மேயும் பட்டப்பா எழுத்து 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 ஏ சி. எப்போ நான் சொன்னாலும் எழுத்துன்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு எவ்வளோ எழுத்து சொல்கிறாங்க, எவ்வளோ எழுத்து குறுகிய எழுத்து சொல்கிறாங்களா இல்லை நெடில் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். எந்த ரூல் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது, புரியுதா? அதாவது லா லா லாக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து மிஸ்டேக்கே விட மாட்டோம். அதனால நான் சொல்கிறேன் ஏ ரூ இத்து. ஏ நான் சொல்கிறது குரல். நூங்கிறது சிறப்பு நகரத்துக்கான டூ இத்து. அந்த 4 தான் இருக்குது. அதை நீங்கள் காதில் கேட்டுட்டு நீங்கள் எழுதுகிறப்போ மிஸ்டேக்கே விட மாட்டீங்க. எழுது இத்து. வெரி குட், வெரி குட். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ எங்களுடைய கிரேஸ் டியூஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஸ்போக்கன் தமிழ், அதே மாதிரி வந்து ஸ்போக்கன் ஹிந்தி, அதே மாதிரி எப்படி அழகாக எழுதுறது அது மாதிரி சொல்லுவோம். சரி, ஆரம்பத்தில் இந்த பையன் 9th படிக்கிறான், கேபிசியில் படிக்கிறான். ஆரம்பத்தில் வந்து இந்த இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ நல்லா வந்து சொல்லி நீட்டாக எழுத வச்சு ஓரளவு இது பண்ணலாம். அதே மாதிரி டிக்டேஷன் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க பிள்ளைங்க வந்து தப்பு விடாமல் எழுதுறதுக்கு 100% யாரும் கரெக்ட் இல்லை. தப்பு விடாமல் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுக்குறப்போ இந்த டிக்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தப்பு விடாமல் எழுதுறாங்க.
கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் டியூஷன் சென்டரை வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.